காட்சி 1 இந்திரலோகம். அந்த புறம் அகில வரும் சுந்தரரே போற்றி போற்றி. ஆய கலைகள் அனைத்தும் கற்ற இந்திரனே போற்றி போற்றி. வானம் பொழுந்து குளிரச் செய்யும் இந்திரனே போற்றி போற்றி. மண்ணுலக மக்களின் மலை கனவை நினைவாக்கும் மன்னவனே போற்றி போற்றி. அனைவரும் அமருங்கள், ஆட்டம் தொடங்கட்டும். என்ன தேவேந்திரா, எப்பொழுதும் ஆடலும் பாடலும் தானா? எங்களை போன்றவர்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பது? உன் சிம்மாசனத்தை விட்டு நீயே இறங்கி விடுகிறாயா, அல்லது நானே உன்னை இறக்கி விடட்டுமா? அதிராசுரனே, வேண்டாம் வேண்டாம், நானே இறங்கி சென்று விடுகிறேன். நடன மங்கைகளே, என்னை கண்டச்சம் கொள்ள வேண்டாம், வந்து நடனமாடுங்கள். காட்சி 2 கைலாயம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்து வந்துள்ளீர்கள், மிக்க மகிழ்ச்சி. அதுவா சிவபெருமானே, என்று சொல்வது என்ன கணக்கம் கூறுங்கள். இந்திரலோகத்தில் தேவேந்திரன் மீண்டும் பதவியை பறிகொடுத்து பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். நாராயண நாராயண, ஆதியும் அந்தமுமானவர் அவரே, அவர் அறியாததா? நாராயண நாராயண. உன் வரவு நன்மரவாகட்டும். இறைவா, இறைவா, என் பதவி மீண்டும் பறிப்போனது இறைவா. அனைத்தும் அறிவு, யாம் உனக்கு அளித்த பதவியை காத்துக் கொள்ளாமல் எப்பொழுதும் இப்படி வந்திருக்கிறாயே, உன் மனதில் எங்கே தேவேந்திரா? இதை என்னை படைத்த பிரம்மாவிடம்தான் கேட்க வேண்டும். என்ன தேவேந்திரா, அம்மை எங்கே வீசுகிறாய்? இதில் நாம்பை வீச என்னை இப்படி படைத்துவிட்டு அரக்கர்களை உடல் வலிமையோடும் மன வலிமையோடும் படைத்ததால் ஏற்பட்டது இந்த விபரீதம். பிரம்மா, உங்கள் தவறு ஒன்றுமில்லை. நீங்கள் அனைத்து உயிர்களையும் சரியாக தான் படைத்துள்ளீர்கள். தேவேந்திரா, பிறரை குறை சொல்வதை விட்டுவிட்டு நாம் என்ன தவறு செய்தோம் என்று சிந்திக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும் இறைவா, நான் தான் தவறு செய்து விட்டேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் இறைவா? தேவேந்திரா, உன் பதவியை பறிகொடுத்தது மட்டுமல்லாமல் பிரம்மரை வருத்தமடைய செய்தார். இதற்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும். இம்முறை யார் உதவியும் இல்லாமல் தேவேந்திரனே மனவலிமையோடு அவரே பதவியை பெற வேண்டும். சரியாக சொன்னீர் விஷ்ணு. மன வலிமைக்கு நான் எங்கே செல்வது? நாராயண நாராயண. இறைவா, பூலோகத்திற்கு ஒரு நாள் மட்டும் இவரை அனுப்பி வையுங்கள், தானாகவே மனவலிமை வந்துவிட போகிறது. சரியாக சொன்னாய் நாரதா, இதுவே சரியான யோசனை. நல்ல யோசனை. ஒரு நாள் மட்டும் பூலோகத்திற்கு சென்று வருவாயாக. இறைவா, நான் மட்டும் செல்வதை விட யோசனை அளித்த நாரதரையும் என்னுடன் அனுப்பி வைக்குமாறு பணியுடன் கேட்கிறேன். என்ன நாரதரே, சம்மதமா? நாராயண நாராயண. தங்கள் சித்தமே என் பாக்கியம். நாரதர் கலகம் நன்மையிலேயே முடியும். காட்சி 3 பூலோகம். இந்த பூலோகவாசிகள் எத்தகைய பிரச்சனையிலும் மன வலிமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாராயண நாராயண. ஆம் தேவேந்திரா,
ஒரு சின்ன முன்னெச்சரிக்கை. பூலோகத்துல டிராபிக் அதிகமாக இருக்கும். தயவு செய்து உங்க வாகனத்தை மறைய செய்யுங்க. ஆம் நாரதா, நீ கூறியது சரிதான். இங்க என்ன இவ்வளோ டிராபிக்கா இருக்கு? இவ்வளோ வாகனங்கள் எங்கே தான் கொண்டு போறாங்க? நாராயண நாராயண. தேவேந்திரா, டிராபிக்ல தினமும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதே ஒரு போராட்டம் தான். ஆமாம் ஆமாம், இதற்கே மனவலிமை வேண்டும். நாரதரே, இங்கே இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்களே, யாரை நாம் பின்தொடர்வது? நாராயண நாராயண. தேவேந்திரா, யார் இறைவனின் நாமத்தை கூறுகிறார்களோ அவரையே நாம் பின்தொடர்வோம். ஏனென்றால் அவர்களுக்கு தான் மன வலிமை அதிகம். ஆம், சரியாக சொன்னாய். நாராயணா, தினம்தோறும் இப்படி டிராஃபிக்கில் போய் வந்தே எங்க வாழ்க்கை முடிந்து போயிடும் போல இருக்கு. நீ தான் எங்களை காப்பாற்றணும். நாராயண நாராயண. பார்த்தீர்களா, நாராயணா என்று கூறிவிட்டார். அவரையே நாம் பின்தொடர்வோம். காட்சி 4, குடும்பம். இந்த சைடு காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் ஓயாத வேலை இருந்துகிட்டே இருக்கு. ஆஃபீஸ்லேருந்து வந்தாருன்னா சூடா இட்லி போட்டியா, போண்டா போட்டியா, பஜ்ஜி போட்டியான்றாரு. அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்கள பார்த்துக்கிறதே ஒரு கலை. கூடவே மாமனார் மாமியாரையும் வேற பார்த்துக்கணும். இதுக்கு நடுவில் நான் எங்கே என்ன பார்த்துக்கிறது? டிவியில் ஓடுற சீரியலையும் மொபைலில் ரீல்ஸும் கூட பார்க்க முடியல. ஆனால் வந்துடுவாங்க என்னை குறை சொல்கிறதுக்குன்னே இந்த வீட்டில். நாரதரே, இந்திரலோகத்துல பெண்கள் எல்லாம் ஆடலும் பாடலுமாகவும் நகையும் நட்டுமாகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இங்க என்ன நைய நைன்னு புலம்புறாங்க? நாராயண நாராயண. அதுவா தேவேந்திரா, நீங்க இப்பதானே பூலோகத்துக்கு வந்துட்டீங்க, அதனால தான் ஒன்றும் புரியவில்லை. பூலோகத்துல தங்க விற்கிற விலைக்கு வாங்கவும் முடியாது, இருக்கிறத போடவும் முடியாது. அதுதான் இங்குள்ள பெண்களின் வாழ்க்கை. பார்த்தீர்களா இறைவா, மனவலிமை கற்றுக்கொண்டு வா தேவேந்திரா என்று அனுப்பினால் அங்கேயும் போய் அலங்காரம் செய்யவில்லை, ஆபரணம் அணியவில்லை என்று அலங்கார பொருட்களின் மீதே கண்ணோட்டமாக இருக்கிறார் நம் தேவேந்திரன். சரியாக சொன்னீர் விஷ்ணு. இதுதான் நம் தேவேந்திரனின் பிரச்சனை. நமக்கு எது வேண்டுமோ அதை கிடைத்தால்தானே கிடைக்கும். அதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் தேடினால் எப்படி கிடைக்கும்? சற்று அமைதியோடு நாம் பொறுத்திருப்போம். தேவேந்திரன் என்னதான் செய்கிறார் என்று பார்ப்போமே. ஒரு நாளில் பாதி நாள் முடிந்துவிட்டது. இன்னும் பாதி நாள் உள்ளது. இதிலாவது கற்றுக்கொண்டால் தேவேந்திரன் புகழடைவார். பட்டு பட்டு, பொழுது போய் பொழுது விடிஞ்சா இவ புலம்பல தாங்க முடியல. ஒரே தலைவலியா இருக்கு. காப்பி கொண்டாமா? காஃபி தூள் காலி ஆயிடுச்சு. இந்தாங்க, தண்ணி தான் இருக்கு. தண்ணியா? வேணாம் வேணாம். வேண்டானா போங்க. காப்பி கேட்டா தண்ணி கொடுக்குறா. நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது. இஎம்ஐ கட்ட தான் சரியா இருக்கு. 5ஆம் தேதி வர சம்பளம் 10ஆம் தேதிக்குள்ள சிட்டா பறந்து போயிடுது. நாரதரே, செல்போன் இலைகளால் சிட்டுக்குருவி இன்னமே அழிந்து விட்டது. அது எப்படி சிட்டுக்குருவி பணத்தை தூக்கிட்டு போகும்? நாரதரே, நாராயண நாராயண. தேவேந்திரா, இப்பதான் நீங்க ட்ரெண்டுக்கே வந்திருக்கீங்க. நம்ம பிரம்மன் படைப்பிலே இல்லாத ஒரு படைப்பு, அதுதான் இஎம்ஐ. என்னம்மை? இஎம்ஐ. தயவு செய்து கதவை மூடவும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லனா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். டோர் ஆதி வாழ்க்கை போனுக்குள்ள, மீதி வாழ்க்கை லோனுக்குள்ள. நீ போடுற சீன் ஓவரால்ல, நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐல. நம்ம இல்ல இஎம்ஐல, நம்ம இல்ல இஎம்ஐல. கார் இஎம்ஐ, போன் இஎம்ஐ, வீடு இஎம்ஐ, போட்டதெல்லாம் இஎம்ஐல. நம்ம இல்ல இஎம்ஐல, நம்ம இல்ல இஎம்ஐல.
போனி இஎம்ஐ வீடு இஎம்ஐ இல்ல இஎம்ஐ இல்ல நம்ம இல்ல இஎம்ஐ இல்ல இல்ல இஎம்ஐ இல்ல நம்ம இல்ல இஎம்ஐ இல்ல. அம்மா அப்பா இங்கே வாங்க. படின்னு சொன்னீங்களே, படித்து முடிச்சு 1 டிகிரிக்கு 2 டிகிரி வாங்கியாச்சு. எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே போனாலும் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு வெறுப்பாக இருக்குமா. முயற்சி செய். முயற்சி திருவினையாக்கும். வேலை இல்லைன்னு புலம்புறாங்களே, கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு எதிர்காலேனும். நாராயண நாராயண. வெண்ணையா நெய்யா என்ன சொல்ல வர தேவேந்திரா? ஆக எனக்கு ஒன்று மட்டும் புலப்படுகிறது. நீங்கள் இப்போதான் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கீங்க. அவங்களுக்கு தான் நிலம் இருக்கே, அதில் விவசாயம் செய்தால் தான் என்ன? நாராயண நாராயண. என்ன தேவேந்திரா, இப்போ இருக்க பிள்ளைங்க ஏசி ஆன் பண்ணி ரோலிங் சேரில் சுத்தத்தானே ஆசைப்படுறாங்க. வசதி வாய்ப்பு வந்துட்டா போதும், உழைக்கவே மாட்டேங்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் நடப்பது தானே தேவேந்திரா. பார்த்தீர்களா இறைவா, நாரதரின் சொல்வன்மையை, தேவேந்திரனின் தவறை நயமாக சுட்டி காட்டுகிறார். சரியாக சொன்னீர் விஷ்ணு. நாம் பெயர் செய்தாலும் அதை இன்னொருவருக்கு நயமாக சுட்டிக்காட்ட வேண்டும். கர்ணமரமாக சுட்டிக்காட்டுவது நம் கடமை இல்லையா? அது நாரதர் கை செய்தவர். அதனால தான் நாரதரை அனுப்பினேன். நாரதரே, அங்கே புயல் போல வேகமாக வருவது யாரோ? நாராயண நாராயண. அதுவா தேவேந்திரா, இந்த குடும்பத்தில் உள்ள கடைக்குட்டி சின்ன வயசுல தெரியாதமா டாக்டருக்கு படின்னு சொல்லிட்டாங்க தாத்தா பாட்டி. அதான் இந்த கோபத்தோட வராங்க. சின்ன வயசுல இருந்து தாத்தாவும் பாட்டியும் டாக்டருக்கு படின்னு சொல்றாங்க. போதாக்குறைக்கு அத்தை மாமா வர நீ எப்போ டாக்டர் ஆகி எனக்கு இலவச மருத்துவ பாப்பேன்னு கேட்குறாங்க. அம்மா அப்பா வர நீட் கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன்னு நீட்டுன்னு நீட்டிட்டு இருக்காங்க. அது என்ன நாரதரே, நீட்டு மடக்குன்னு சொல்றாங்க? நாராயண நாராயண. அதுவா தேவேந்திரா, அடுத்த முறை பூலகம் வரும்போது சொல்கிறேன். இப்பவே சொன்னா அதுவும் நாட்கள் நீண்டுகிட்டே போகும். பரவாயில்லையா? வேண்டாம், எனக்கு இப்பவே கண்ணை கட்டுகிறது. என்னங்க எங்க தான் இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு செல்போனை வச்சுக்க வேண்டியது. எல்லாரும் சாப்பிட வாங்க. இதோ வந்துட்டோமா. மா குட்டிமா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றியாம்மா? கேளுங்கப்பா. நீ டாக்டர் ஆகணும்னு எப்படி ஆசைப்பட்ட? தாத்தா பாட்டி சொன்னதால தான் டாக்டர் ஆக போறியா? இல்லப்பா, தாத்தாவும் பாட்டியும் ஊக்கப்படுத்தினாங்க. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரோட கதையும் எங்க ஸ்கூல்ல சொன்னாங்கப்பா. அதனால அவங்கள போல நானும் ஆனும்னு ஆசை வந்துச்சு. அப்படி என்ன டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரோட கதை உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அதுவாப்பா, அந்த காலத்துல பெண்களுக்கு படிப்பெல்லாம் தர மாட்டாங்களாம். அதிலும் சயின்ஸு மேக்ஸு தரவே மாட்டாங்களாம்ப்பா. அப்படி இருந்த காலத்திலேயே அந்த அம்மா போராடி முதல் பெண் மருத்துவராக ஆனாங்க. இல்லப்பா, இது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான்ப்பா காரணம். இவ்வளவு மன வலிமையோட வந்த நீ இன்னும் கொஞ்சம் காலம் மன வலிமையோட இருந்தாதான் மேல் படிப்பு படித்து பெரிய ஆளாக முடியும். நான் சொல்லுது சரிதானே? சரிதான்ப்பா. அப்பா, எனக்கு ஒரு ஞாபகம் வருதுப்பா. என்னப்பா அது? இல்லை, நானும் படிக்கும் போது எங்கள் ஸ்கூல் மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, விவசாயிகள் வருஷம் ஃபுல்லாக உழைச்சி மழை வெள்ளம் வரும்போதெல்லாம் பயிரழுகி போகுது, காற்றடிக்கும் போது மரங்கள் எல்லாம் சாஞ்சி போகுது, மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறாங்க உழவர்கள் எல்லாம் உழுறாங்க இல்லையா? அவங்களோட மன வலிமையும் தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு வேணும். என்னதான் அவங்க துவண்டு போனாலும் விவசாயத்தை விட்டால் நம்மளாம் சாப்பிட கூட கஷ்டப்படணும் இல்லையா? அதனால் நாம் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடனும் மன வலிமையுடனும் வாழணும்னு சொன்னாங்கப்பா. இதுதான்ப்பா, நான் எப்போல்லாம் கஷ்டப்படுறேனோ அப்போல்லாம் என் நினைவுக்கு வரும். அதனால் நானும் நம்ம ஊருக்கு போய் நிலத்தை பார்த்துக்க போகிறேன். இப்போ தான் வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு இருக்குல்ல, நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். வேலை கிடச்சுன்னா நான் ஊருக்கு வந்துடுறேன்ப்பா. சரியாக சொன்னீங்க பிள்ளைகளா.
உங்களை போல தான் நானும் கொரோனா காலத்தில் மனம் துவன்று போயிருந்தேன். உங்கள் ஸ்கூலில் எடுத்த ஆன்லைன் கிளாஸை நான் கவனித்தப்போ தான் உங்கள் ஆசிரியர் தன்னம்பிக்கையோட உங்கள் பாடம் நடத்தி கருத்து சொல்லும்போது தான் என் மனசுக்குள்ளே இருந்த மன வலிமை அதிகமாச்சு. இவர் செஞ்ச ஒரே நல்ல காரியம் என்னன்னா திருவேற்காட்டில் உள்ள மகரிஷி பள்ளியில் எங்கள் பிள்ளைகளை சேர்த்தது தான். அதனால தான் எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைனா நான் சொல்கிறதெல்லாம் இந்த பிள்ளைகள் கேட்டுடுமாக்கோ. பெருமானே, நம் தாய் பார்வதி தேவி குடிக்கொண்டுள்ள திருவேற்காட்டில் உள்ள மகரிஷி பள்ளியில்தான் இத்தகைய மனவலிமை உணர்த்தியுள்ளார்கள். பார்த்தீர்களா? சரி அது மட்டுமல்ல பெருமானே, நாம் ஆன்மீக ஞானம் என்பது ஒரு மனிதனை வலிமையடைய செய்யும். அது ஞானமும் இப்பள்ளியில் தான் கற்றுத்தரப்படுகிறது. குருவானது ஆழ்நிலை தியானம். அந்த மகர்ஷி குருக்களை எல்லாம் படைத்ததே இந்த பிரம்மன் தானே. என்ன நாரதரே, காலையிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றி பேசி கவலைப்பட்டாங்க. இப்ப அதெல்லாம் மறந்துவிட்டு தன்னம்பிக்கையுடன் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நாராயண நாராயண. தேவேந்திரா, இப்படிதான் இந்த பூலோகவாசிகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் புலம்புவார்களே தவிர மன வலிமையை கைவிட மாட்டார்கள். ஆம், நாம் மன வலிமையோடு வாழ்ந்தால் தானும் நலமாக, தன்னை சுற்றிப்பவர்களும் மகிழ்ச்சியோடும் மன வலிமையோடும் இருப்பார்கள். உண்மைதான நாரதரே? நாராயண நாராயண. ஆம் தேவேந்திரா, இதில் என்ன சந்தேகம்? அப்பாடா, நாம் இந்த வேலையும் முடிந்தது, ஒரு நாள் பூலக வாழ்வும் முடிந்தது. நாம் கைலாயம் செல்லலாமா தேவேந்திரா? அப்படியே ஆகட்டும். காட்சி 5 கைலாயம். நாராயண நாராயண. நம் நாரதரும் தேவேந்திரனும் வந்துவிட்டார்களே. மும்மூர்த்திகளை வணங்குகிறோம். என்ன தேவேந்திரா, ஒரு நாள் பூலோகம் சென்று வந்தாயல்லவா? ஏதேனும் வழி கிடைத்ததா? அந்த அசுரனை நானே வென்று என் பதவியை மீட்பேன். என்னை வாழ்த்தி வழியெழுப்புங்கள். வெற்றி வாகை சூடி வருகிறேன். மங்களம் உண்டாகட்டும். காட்சி 6 இந்திரலோகம். அசுரனே, என் இருக்கையை நீ அமர்ந்து கொண்டு எங்கள் கிரகங்களை எல்லாம் நீ தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். ஆம் தேவேந்திரா, என்னை புயல் காற்றாக வீச செய்து மக்களை எல்லாம் அச்சுறுத்துமாறு கட்டளையிடுகிறார். ஆம் தேவேந்திரா, என்னையும் வெள்ளமாக பெருக்கெடுத்து நாட்டை மூழ்கடிக்குமாறு கூறுகிறார். ஆமாம் ஆமாம், என்னையும் வெளியே செல்லக்கூடாது என்று கூறி சிறை கைதி ஆக்கிவிட்டார். ஆம் தேவேந்திரா, சூரியனுக்கு நிலை என்றால் சந்திரனாகிய என் நிலை சொல்ல வேண்டுமா தேவேந்திரா? இதற்கெல்லாம் காரணம் நான் தான். இன்றோடு இதற்கெல்லாம் முடிவு கட்டுகிறேன். அசுரனே, மன வலிமை என்பது உடல் வலிமை மட்டுமல்ல, அறிவு வலிமையும் இருக்க வேண்டும். அத்தகைய அறிவு உனக்கு உள்ளதா என்று சோதிக்கட்டுமா? தேவேந்திரா, என்னே ஒரு புதிய மாற்றம். அறிவு வலிமை இருக்கிறதா என்று என்னிடமே கேட்கிறாய்? சோதித்து பாரும். அதற்கு முன் எனக்கு ஒரு பதில் கூறு அசுரா. நான் வெற்றி பெற்று விட்டால் எனக்கு என்ன பரிசு அளிப்பாய்? பரிசுதானே தந்து விட்டால் போகிறது. நீ வெற்றி பெற்றால் என் அசுர குலமை பக்கம் தலை வைத்து படுக்காது. மாறாக நான் வெற்றி பெற்றால் தேவேந்திரா, உன் தலையை ஒருபோதும் இங்கே காட்டக்கூடாது. இதுவே நான் உனக்கு அளிக்கும் பரிசாகும். போதுமா? நானும் இதற்கு ஒப்புக்கொள்கிறேன். வேண்டாம் வேண்டாம் தேவேந்திரா, அவசரப்பட்டு ஒப்புக்கொள்ளாதீர்கள். ஏதேனும் விபரீதம் நடந்துட போகிறது. தேவர்களே, அச்சம் கொள்ள வேண்டாம். அனைவரும் பொறுமையாக இருங்கள். அசுரனே, நான் இப்பொழுது ஒரு புதிரை கூறுவேன். அத்தகைய புதிருக்கு நீ சரியான விடையை கூற வேண்டும். புதிரை கூறும், பார்ப்போம். நான் கேள்வி அல்ல, நான் பதிலும் அல்ல, நான் முடிவும் அல்ல, ஆனால் மூன்றையும் இயக்குபவன் நான். நான் யார்? இது என்ன பெரிய விடை? நானே கூறுகிறேன், இதற்கு மும்மூர்த்திகள் தானே சரியான விடை. அசுரா, நீ கூறியது தவறான விடை.
சரியான விடையை நீயே கூறும் பார்ப்போம். கேள்வி சிந்தனையால் பிறக்கிறது, சிந்தித்தால் பதில் கிடைக்கிறது. இந்த சிந்தனைக்கு ஒரு முடிவு என்பதே இல்லை, அதனால் சிந்தனை என்பது சரியான விடையாகும். ஆம், அரசன் வாளால் நாட்டை ஆளலாம், ஆனால் நல்ல சிந்தனையால் தான் வரலாற்றை படைக்க முடியும். சபாஷ் தேவேந்திரா, சபாஷ். அசுரா, பார்த்தாயா, நீயே என்னை பாராட்டி விட்டாய். இப்பொழுது யார் வெற்றி பெற்றவர்? இதில் என்ன சந்தேகம் தேவேந்திரா, தாங்கள் தான் வெற்றி பெற்றீர்கள். வாழ்க தேவேந்திரா, வாழ்க. நான் செல்கிறேன். வாழ்க தேவேந்திரன், வாழ்க இந்திரலோகம். என்றும் நல்லாசியுடன் தேவேந்திரன் ஆட்சி செய்து மக்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்துகிறோம். இறுதியாக தேவேந்திரனை வைத்து மும்மூர்த்திகளும் நாம் அனைவருக்கும் தன்னம்பிக்கையும் மனவலிமையும் உணர்த்திவிட்டார்கள். பார்த்தீர்கள்.